கைஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய அன்னை மொழியே அப்படிங்கிற மனப்பாட பகுதியை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. அன்னை மொழியே அப்படின்னு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட தமிழ் தாயை பற்றி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அழகார்ந்த செந்தமிழே, செந்தமிழோட அழகை பற்றி சொல்கிறாங்க. முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னே அப்படின்னா பழமைக்கும் பழமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். முகிழ்த்த அப்படின்னா சுவைமிக்க மொழி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். இப்போது இந்தியா மேப் எடுத்துக்கோங்களேன். இந்தியா மேப்பில் கன்னியாகுமரி லாஸ்ட்டில் இருக்கும். கன்னியாகுமரிக்கு முன்னாடி அங்கே வந்து லெமோரியா கண்டம் இருந்துச்சு. அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கடல் இருக்குல்ல அதுக்குள்ளே மூழ்கிடுச்சு. அதுக்கு பதிலாக என்னன்னா கன்னியாகுமரி வந்திருக்கும். அதனால தான் கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, மேலே தானே கன்னியாகுமரி இருக்குது. ஓகேங்களா? கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசறிந்த மண்ணுலக பேரரசே. மன்னி அப்படின்னா நிலைத்த அரசருடைய ஆட்சி அப்படின்னு தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. தென்னன் மகளே அப்படின்னு இங்கே பாண்டியனை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், சேரா சோழா பாண்டியன், அதுலேயும் பாண்டியனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாண்டியர்கள் தான் தமிழை வந்து சங்கம் வைத்து வளர்த்திருக்காங்க. சங்கம் அப்படின்னா என்னென்னா, இந்த புலவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளோட தமிழ் நூலை வந்து பாதுகாத்துருப்பாங்க. சரிங்களா? அதை பண்ணது யாருன்னா பாண்டியர்கள் தான். அதனால தான் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகள். தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அப்படி எதுனாலே திருக்குறள் தான். சரிங்களா? முக்கியமான புத்தகம் அப்படின்னாலே திருக்குறள் தான். அதனால தான் திருக்குறளின் மாண்புகளை இன்னரும் பாப்பத்தே. பாப்பத்தேன்னா இங்கே 10 பாட்டு, எண் தொகையேனா 8 தொகை, நற்கணக்கே அப்படின்னா 11 கீழ்கணக்கு இதான் சொல்கிறாங்க. சரிங்களா? மன்னன் சிலம்பே. சிலம்பேனா சிலப்பதிகாரம். மணிமே கலை வடிவமே. மணிமேகலை. ஓகேங்களா? அதன்ட்டு சொல்கிறாங்க. லாஸ்ட்லையும் பாருங்கள். முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. முன்னும் நினைவால், உன்னோட நினைவால் உன்னை தலை வணங்கி நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then, bye bye.